காதலில் சிம்பாலிசம், அதாவது ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா நமக்கு காதல் விஷயங்கள் நிறைய தோணும். அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு பாட்டுக்கு முன்னாடி லெட்டரை பத்தி பேசியாச்சு, ரோஜாவை பத்தி பேசியாச்சு. இப்ப எதை பத்தி பேச போறோம்னா பக் 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 ஏமாட பூரா எங்கே எங்கே எந்த ஜோடி பூரா. எதுவா இருந்தாலும் பேசு, பாடாத. சரி 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 ஒண்ணு இல்ல. இப்ப பார்க்க போறது புறா. அதாவது என்ன சம்மந்தம் இல்லாம புறான்னு சொல்றாங்க, யாரும் பயப்படாதீங்க. முக்கவாசி பாத்தீங்கன்னா புறா இஸ் சிம்பிள் ஆஃப் பீஸ். அதாவது வெள்ளவெளியன்னு இருக்கும்ல, புறா என்ன பிரச்சனை சரவணா? இப்ப மட்டும் அந்த காலத்துல இருந்தே ராஜாங்க காலத்துல இளவரசர்கள் லவ் பண்றதுக்கு புறாக்கான லெட்டர் கட்டி அனுப்புவாங்களாம். இப்ப முக்கவாசி எல்லாருமே புறாவை ஃப்ரை பண்ணி பிரியாணி வச்சு சாப்பிடுறாங்க. சோ இதனால பாவம் புறா. இன்னொரு பாத்தீங்கன்னா அழகான ஃபிகருங்களா மொட்டை மாடியில புறா வளர்ப்பாங்க, பாத்திருக்கியா? எல்லா புறாக்கும் ஜூ ஜூ ஜூன்னு சொல்லி தானியம் போட்டு வளர்ப்பாங்க. நான் கூட எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருந்துச்சு, புறா வளர்த்துச்சு. நான் அதுக்கு தவிடு போடுற மாதிரி சொல்லி பாப்பாக்கு கடலையை போட்டேன். ஏன்டா உங்க வீட்டுல உனக்கு சோறைய போட மாட்டாங்க, நீ கடலை போட்ட என்ன புறா போட்டாங்க? என்ன சரவணா அது? என்ன இன்சல்ட் பண்ணாத ஆனார்ல. சரி 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 சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், புறான்னு பாத்தீங்கன்னா சமாதானம். புறாவை பார்த்து ஏதாவது சமாதானம்னு தோணும். ஏன்னா முக்காவாசி காதல நம்ம ஏகப்பட்ட அடிகள் வாங்குவோம்னு உங்ககிட்ட நிறைய முறை சொல்லி இருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து டமாலு புறாவை தூக்கி அன்பே இந்த சமாதானம் சொல்லி தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த புறாவை கொண்டு போய் அவங்க வந்து மொட்டை மாடில வச்சு வளர்க்கலாம். சோ அவங்க வந்து புறா வளர்க்கறதுக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். புறாவை பார்த்தா அமைதின்னு ஒரு விஷயமும் தோணும். அதாவது இப்ப ஒரு பொண்ணு உங்களை கவுத்தி விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப வெகு பயங்கரமா கோவம் எல்லாம் வந்து அந்த பொண்ணு கிட்ட போய் கத்தாம அமைதியா இருங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஃபிகர் வரும், அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. சோ நீங்க காதலிக்க போன அண்ணன் ஒரு சுறா, உங்க காதலி ஒரு புறா. எப்படிப்பா? வெள்ளை புறா ஒன்று பாட்ட போடு பாடுறா.